நிச்சயம் பிரவீன், ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற வழக்கறிஞரை தாக்கிய நபரை கைது செய்யாததை கண்டித்து இன்று நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் பூக்கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட வந்தபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வழக்கறிஞர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். புதுவண்ணாரப்பேட்டை பிரின்ஸ் அபார்ட்மெண்ட் குடியிருப்பில் வசித்து வருபவர் வழக்கறிஞர் பாக்கியராஜ். இவர் ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் துணைத் தலைவராக உள்ளார். கடந்த வாரம் வழக்கறிஞர் பாக்கியராஜ் தனது காரை பிரின்ஸ் அபார்ட்மெண்டில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்து சென்ற போது அதே அபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒருவர் வாயிலில் 2 கார்களும் நேருக்கு நேர் வந்தபோது அதே குடியிருப்பில் இருக்கக்கூடிய நபர் அவரிடம் காரை பின்னாடி எடுக்கும்படி கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக இருவருக்கும் கைகலப்பும் அப்போது ஏற்பட்டது. இந்த பிரச்சனை தொடர்பாக புதுவண்ணாரப்பேட்டை போலீசில் புகார்கள் அளித்தனர். அதில் அப்போது ஏற்பட்ட பிரச்சனையில் வழக்கறிஞர் படுகாயம் அடைந்ததாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் புகார் அளித்த போது எதிர்த்தரப்பு ஜாசன் லவால் தோட்டா என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தது. அதாவது பிணையில் வர முடியாத வழக்கு பதிவு செய்தது. அதே போல் வழக்கறிஞர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்து இதுவரை புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் சார்ஜென்ட் லால் பால்பேட்டை இதுவரை கைது செய்யாததால் வழக்கறிஞர்கள் இன்று ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சரசுமுத்து தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்தை புறக்கணித்து பேரணியாக பூக்கடை துணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர். அங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஊர்வலமாக வந்த வழக்கறிஞரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர்கள் சாலையில் அமர்ந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பூக்கடை துணை ஆணையர் முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக ராஜாஜி சாலையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அங்கு இருக்கக்கூடிய போலீசார் அங்கு பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களை மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்தனர். அதாவது குற்றவாளியை கைது செய்யும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அவர்கள் வழக்கறிஞர்கள் கூறிய போது உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கைது செய்வதாக துணை ஆணையர் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு வழக்கறிஞர்கள் கலைந்து சென்றனர். பிரவீன், வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து வழக்கறிஞர் பேரணி மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த பேரணியானது கைவிடப்பட்டது. இது தொடர்பான காட்சியை நாம் பார்க்கலாம். வழக்கறிஞரை தாக்கிய குற்றவாளியை கைது செய். அரஸ்ட் பண்ணிட்டா ஏங்க கைது செய் கைது செய் கைது செய் குற்றவாளி செய் குற்றவாளியை கைது செய் கண்டிக்கின்றோம்